உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா, இப்போலேருந்து இந்த ரெசல்யூஷன் எடுத்திருந்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னு. நான் இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஃபர்ஸ்ட்டா ஒரு புக்கு படிச்சு முடிச்சிருக்கேன். ஆலன் கில்லர் இருக்குல்ல, அவங்களோட வாழ்க்கை வரலாறு அந்த புக்க. அத பத்தி தான் நான் உங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லப் போறேன். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்க வேணும் அப்படின்லாம் தான் இந்த டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோலயே பார்க்க போறோம். இப்போ ஒருத்தங்க காது கேட்காம, இல்ல கண்ணு கூட பார்க்க தெரியாதவங்க, அவங்க வாழ்க்கையில என்னென்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா கேட்கும்போது, உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, இவங்கனாலயே முடியும்போது, இப்போ நம்ம நல்லா பார்க்கிறதா இருக்கட்டும், நம்மனால காதுல பார்த்தீங்கன்னா, நம்ம காது கேட்கிற நம்மளா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மனால பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே ஒரு வெறி ஏறும். அந்த மாரி தான் இந்த புக்கு படிக்கும்போது எனக்கும் இருந்துச்சு. கண்டிப்பா இவங்க வாழ்க்கை வரலாறு நீங்க பார்த்து முடிக்கும்போது, கண்டிப்பா இதே எஃபர்ட் தான் உங்களுக்கும் ஏற்படும்னு நெனைக்கிறேன். சரி, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாரி இத உங்களுக்கு வீடியோஸ்லாம் டெய்லி நீங்க பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் பண்ணிருங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் 1889 ஜூன் 27 நம்ம யுஎஸ்ஏல தான் நம்ம ஆலன் கில்லர் பொறக்குறாங்க. யுஎஸ்ஏல எங்க பொறக்குறாங்கன்னா, ஆலம்பனா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு அங்க. சரிங்களா? ஸ்டேட்டா இல்ல மாகாணமா என்னன்னு தெரியல. அங்க பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏல ஆலம்பனா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம ஆலன் கில்லர் பொறக்குறாங்க. இவங்க அப்பா பேரு பார்த்தீங்கன்னா ஆர்தர் ஹெச் ஹில்லர். இவங்க அம்மா பேரு பார்த்தீங்கன்னா எடாப்ட் ஹெட் ஹில்லர். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேரு. நான் இந்த பேரை பார்த்தீங்கன்னா தப்பா சொல்லியிருந்தாலும், நான் இங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேர் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? நம்ம ஆலன் கில்லருக்கு பார்த்தீங்கன்னா பொறந்து ஒரு 19வது மாசத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சலுங்கிறது வருது. அவங்க 2 அப்பா, அம்மா 2 பேரும் பதறி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஆலன் கில்லரை கூட்டிட்டு போய் டாக்டர்ட்ட காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் அவங்கள ஆலன் கில்லரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இது காய்ச்சல் இதெல்லாம் வந்துச்சுன்னா, இது என்னன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே. அதே மாரி தான் அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு வந்திருக்கிறது என்ன வகையான காய்ச்சல் அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் சொன்னா பரவால்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய குண்டு எடுத்து போடுறாரு. இந்த ஆலன் கில்லர் பார்த்தீங்கன்னா, பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் அவங்க அப்பா, அம்மா முன்னாடி சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பொறந்து ஒரு 19 மாசத்துல என்னான்னே தெரியாத ஒரு காய்ச்சல்ல பாதிக்கப்படுதுன்னா, அவங்க பேரண்ட்ஸோட மென்டல் ஹெல்த் எந்த மாரி பாதிக்கப்படும் அப்படின்னு. அதே ஒரு மென்டல் ஹெல்த்ல தான் நம்ம ஆலன் கில்லரோட அப்பா, அம்மா 2 பேர் இருக்காங்க. இப்போ டாக்டரே இந்த மாரி சொல்லிட்டாங்கன்னா, நம்ம குழந்தை பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம டாக்டரே சொல்லிட்டாரு. இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம எப்படி சொல்றது? நம்ம இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்போ டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அடுத்த ஒரு நம்பிக்கை என்னவா இருக்கும்? கடவுள்ட்ட தான் போய் கண்டிப்பா வேண்டுவோம். அதே மாரி தான் நம்ம ஆலன் கில்லரோட அப்பாவும், அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சுக்கு போய் வேண்டுறாங்க. கடவுள்ட்ட பார்த்தீங்கன்னா, எங்க குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்திருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலன் கில்லரோட அப்பாவும், அம்மாவும் போய் வேண்டிட்டு இருக்காங்க. அவங்க வேண்டுனபடி நடந்துச்சான்னு கேட்டா, அவங்க வேண்டுனபடியே பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தை பொழைச்சிருச்சு. ஆனா, இதுல ஒரு ட்விஸ்ட்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இதுல ஒரு ட்விஸ்ட்டா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலன் கில்லருக்கு பார்த்தீங்கன்னா பொழைச்சிட்டாங்க. ஆனா, ஆலன் கில்லருக்கு பார்த்தீங்கன்னா, பார்க்குற திறனும், கேட்கிற திறனும் பார்த்தீங்கன்னா போயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது, இந்த மாரி ஒரு விஷயத்த கேள்விப்படும்போது, சரி நம்ம குழந்தை எப்படி பொழைச்சிருச்சு அப்படின்னு தான் அது அவங்களுக்கு பெருசா இருந்ததுனால, இது அவங்க அவ்வளவுக்கு ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. இதே மாரி பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா காலங்களும் கடந்து போயிட்டே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஒருத்தங்களுக்கு காது கேட்கல, பார்க்க முடியுதுன்னா கூட, அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அவங்க பேசுற வாய் அசைவு வச்சு கூட, அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ரிப்ளை பண்றது, அந்த மாரி நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். அப்படி இல்லையா? பார்க்க கூட தெரியல, ஆனா கேட்கறாங்க அப்படின்னா, அவங்க பேசுறத கேட்டு கூட, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்ம ரிப்ளை கூட பண்ண முடியும். ஆனா, நம்ம ஆலன் கில்லருக்கு பார்த்தீங்கன்னா, இது 2ம் பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆலன் கில்லருக்கு எப்படிப்பட்ட ஒரு கஷ்ட காலமா இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா, அவங்கனால பார்க்க கூட முடியாது, கேட்க கூட முடியாது. ஆனா, நம்ம ஆலன் கில்லர் இருக்காங்கல்ல, அவங்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம புள்ளைங்க எல்லா பெற்றோர்களுக்கும் அவங்க புள்ளைங்கள எப்படியாச்சும் படிக்க வச்சிரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அதே ஆசை தான் நம்ம ஆலன் கில்லரோட அப்பா, அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நம்ம புள்ளைய எப்படியாச்சும் படிக்க வச்சிரணும் அப்படின்னு. ஆனா, ஆலன் கில்லருக்கு தான் காதும் கேட்காது, பார்க்க முடியாதுல்ல. நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனையிலேயே அவங்க காத்திருந்தாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்க பெற்றோர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டயும் இத பத்தி நெறைய விஷயங்கள பேசிட்டே இருக்காங்க.
அவங்க இப்படி அவங்க ஃப்ரெண்ட்டை இந்த மாதிரி விஷயம் என் பிள்ளைக்கு ஒரு படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்டர் கிரகாம்பல் இருக்கார்ல, அவர்கிட்ட அவங்க அப்பா அம்மாவை அனுப்பி வைக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அலெக்சாண்டர் கிரகாம்பல் யாருன்னா நம்ம டெலிஃபோன் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சவர். அவர் தான் நம்ம அலெக்சாண்டர் கிரகாம்பல். அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலன் கில்லரோட அப்பா அம்மாவை அவர் அனுப்பி வைக்கிறாரு. அவரை போய் பாருங்க அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்டு சொன்னதை நம்பி பார்த்தீங்கன்னா இவங்க அப்போதான் அலெக்சாண்டர் கிரகாம்பலை போய் பார்க்க போறாங்க. நம்ம அலெக்சாண்டர் கிரகாம்பல் அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்களே, அவங்கள எப்படியாச்சும் நம்ம படிக்க வச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் அவர் ஈடுபட்டு இருந்தாரு. அப்போதான் கரெக்டாக அந்த டைம்ல நம்ம ஆலன் கில்லரோட அப்பா அம்மா போய் நம்ம அலெக்சாண்டரை மீட் பண்றாங்க. அப்போ நம்ம அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலை ரெஃபர் பண்றாரு. இந்த ஸ்கூல்ல போய் பாருங்க அப்படின்னு. அந்த ஸ்கூல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்கினஸ் அப்படின்னு தான் அந்த ஸ்கூல் பேரு. அந்த ஸ்கூல்ல போய் பாருங்க அப்படின்னு நம்ம அலெக்சாண்டர் கிரகாம்பல் அவங்கள ரெஃபர் பண்ணி விடுறாரு. இந்த ஸ்கூல்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலன் கில்லரை அவங்க பெற்றோர்கள் சேர்த்து விட்டுறாங்க. இந்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்டா போய் சேர்த்து விடும்போது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு டீச்சர் இருந்திருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹான்ட் சொலைவன். இந்த டீச்சர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலன் கில்லரை அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா சேர்த்து விடுறாங்க படிக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் இந்த ஹான்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்கூல்ல படிச்ச ஒரு மாற்றுத்திறனாளி தான் இந்த ஹான்ட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்வைங்கிறது சுத்தமா தெரியாது. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டீச்சராக சேர்ந்தாங்க தெரியுமா, அப்போ அந்த ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பார்வை திறனை பார்த்தீங்கன்னா திருப்பி கொண்டு வந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களால ஃபுல்லாக நல்லா பார்க்க முடியாது. கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு 100ல் ஒரு 30% 40% தான் அவங்களால பார்க்கவே முடியும். நம்ம ஆலன் கில்லரை இவங்க முதலா பார்க்கும்போது அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம படிப்பை சொல்லி தரணும் அப்படின்னு ஒரு சம்மதம் அந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க அப்பவே. சரி, இப்போ நம்ம இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணு இருக்கு, நம்ம எல்லாம் பார்க்குறோம். நம்மளுக்கு காலேஜா இருக்கட்டும் இல்லை ஸ்கூல்லையா இருக்கட்டும், நம்மளுக்கு எப்படி ஒரு பாடத்தை சொல்லி தருவாங்க, போர்டில் எழுதியா இருக்கட்டும் இல்லை அவங்க சொல்லி நம்மளுக்கு கேட்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. அதுவே இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்குலாம் எப்படி சொல்லி தருவாங்கன்னா, அதுவும் நம்ம ஆலன் கில்லர் இருக்காங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது. இவங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்கன்னா அவங்க உள்ளங்கை இந்த கை இருக்குல்ல, இந்த கையில் பார்த்தீங்கன்னா எழுதி தான் அவங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் புரிய வைப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா நம்மளுக்கு ஏபிசிடி நம்மளுக்கு காமனாக எல்லாம் தெரியும். அந்த ஏபிசிடி அவங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி ஏன்னு எழுதி அதுக்கப்புறம் பின்னு எழுதி இதுதான் ஏ இதுதான் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலன் கில்லருக்கும் அவங்க டீச்சர் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஆலன் கில்லருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஒரு பவர் இருந்திருக்கு. அது என்ன பவர்னா அவங்க இப்போ எப்படி சொல்கிறது, அவங்க சொல்லி தர பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு ஒவ்வொரு வார்த்தை அவங்க டக்குன்னு எப்படி சொல்கிறது மைண்டில் ஏற்றிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி தரும்போது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஆலன் கில்லருக்கு இந்த மாதிரி டக்குன்னு புரிஞ்சு கொள்கிற தன்மை இருக்கிறனால அவங்க ஏபிசிடி அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக புரிய அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கையில் பார்த்தீங்கன்னா டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதி காமிச்சிருக்காங்க. நம்ம ஆலன் கில்லருக்கு தான் டக்குன்னு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குல்ல, அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டக்குன்னு அதை புரிஞ்சு டீச்சர் கையில் பார்த்தீங்கன்னா டால்னு திருப்பி எழுதி காமிச்சிருக்காங்க. ஆலன் கில்லர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒவ்வொரு வார்த்தையும் டக்குன்னு நம்ம டீச்சர் கொடுக்க இவங்க கற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் வார்த்தையாக தான் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் நான் சொல்கிற மாதிரிங்க. இப்போ நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை டிவியாக இருக்கட்டும் இல்லை டேப்லெட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிவைஸில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஃபோன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் இந்த ஃபோனுங்கிறது என்ன ஒரு பொருள் அப்படின்னு நம்மளால் பார்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்ம ஆலன் கில்லருக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கவும் முடியாது கேட்க முடியாது. இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னா ஃபோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், தவிர ஃபோன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் நம்ம ஆலன் கில்லர் ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கட்டும் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. வார்த்தை மட்டும் தான் கற்றுட்டு இருந்தாங்க தவிர அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு அவங்க கற்றுக்கல. இதை கவனிச்சுட்டு இருந்த அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா ஆலனை கூட்டிகிட்டு போய் அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று இருந்திருக்கும். அங்கே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு அது பக்கத்தில் ஒரு தண்ணி பைப் மாதிரி ஒரு டேப் அந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டு அதை தண்ணியை தொட வச்சுட்டு அவங்க கையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படின்னு எழுதி இது பேர் தான் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி சொல்கிறது
வேற வழியிலயும் அவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. ஆலன் கில்லருக்கு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு புதுசா ஒரு பொருள தொட்டு, இந்த பொருளோட பேருக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு கத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆலன் கில்லருக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சின்னே சொல்லலாம். மகிழ்ச்சின்னு சொல்றத விட, அவங்க மூஞ்சி பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? ஒரு மூஞ்சில ஒரு வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாரி ஒரு மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு புன்னகை இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன் அவங்களுக்கு இப்படி பட்ட ஒரு சந்தோஷம்னா, இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு நம்ம பேர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த பொருள் இப்ப நம்ம படிச்ச அ பேரோட பொருள் இதான் நம்மளுக்கு தெரியும்போது, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் வரும். அதே சந்தோஷம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலன் கில்லருக்கும் இருந்துச்சு. இதே மாரி தான் அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொருள அவங்க சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எப்படி சொல்றது? இப்போ நான் கரண்டா சொல்றேன். இப்போ இந்த மொபைல் ஃபோன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மொபைல் ஃபோன தொட்டு அவங்க கையில பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் அப்படின்னு எழுதுவாங்க. எழுதி இது பேர் தான் மொபைல் ஃபோன் அப்படின்னு அவங்க எப்படி சொல்றது? சொல்லியும் தொட்டும் அந்த பொருள பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புரிய வச்சாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலன் கில்லருக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது, அவங்க எல்லா எப்படி சொல்றது? எல்லா எழுத்துக்களையும் பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே கத்துக்கிட்டாங்க. எப்படி நம்மளுக்கு ஏபிசிடி இல்ல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அ, ஆ, இ, ஈ இந்த மாரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி இதெல்லாம் இருக்குல்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க அந்த மாரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மொழி பேரு. இந்த பிரெயில பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலன் கில்லர் 8 வயசு இருக்கும்போது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டாங்க. அப்படியே நம்ம ஆலன் கில்லருக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது, இந்த மொழி மட்டும் இல்லாம, நம்ம இங்கிலீஷா இருக்கட்டும், ஜெர்மனி, அதுக்கப்புறம் லத்தீன், கிரீக், பிரெஞ்சு இந்த மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 10 வயசு அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 வயசா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மொழி எல்லாத்தையும் அவங்க கத்துக்கிட்டாங்க. இந்த மொழிய கத்துக்கிட்டாங்கன்னு சொல்றத விட, படிச்சே முடிச்சுட்டாங்க அவங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலன் கில்லர் எல்லா எப்படி சொல்றது? எல்லா வார்த்தையும் கத்துக்கிட்டு, சீக்கிரமாவே இந்த ஸ்கூலையும் முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் முடிச்சோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்ம ஸ்கூல் முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ்ல போய் சேருவோம். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலன் கில்லரும் ஸ்கூல முடிச்சுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்தாங்க. அந்த காலேஜ் என்ன காலேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட அந்த காலேஜ் பேர் சொன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். யுஎஸ்லயே இருக்கிற பெரிய காலேஜ்ல தான் அவங்க சேர்ந்தாங்க. நம்ம ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்க தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலன் கில்லருக்கு சீட்டுங்கிறது கிடைச்சுச்சு. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பிஏ அந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம ஆலன் கில்லர் இந்த பிஏ டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க. அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா பெர்சனல் கேர் எடுத்து ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேசிக்ல இருந்து எல்லாம் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க காலேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த டீச்சர்ங்கிறது காலேஜ் திருப்பி அவங்களும் வர முடியாதுல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, ஆலன் கில்லருக்கு இங்க ஒரு டீச்சர் எப்படி அங்க அவங்க ஸ்கூல் படிக்கும்போது, அங்க அவங்களுக்கு ஒரு டீச்சர் நல்லா பழக்கமானாங்களோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜுக்கு வரும்போதும் ஆலன் கில்லருக்கு ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு பழக்கமானாங்க. அந்த டீச்சர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலேஜ்ல அவங்களுக்கு ஒரு டீச்சர் கிடைச்சாங்களா, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சாரா. அந்த சாரா டீச்சர் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஸ்கூல் டீச்சர விட ஒரு படி மேலேயே போய் அவங்களுக்கு பேசுறது கூட சொல்லி தந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்மனால பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். இப்போ நம்மனால கேட்க முடியறனால, இப்ப ஒருத்தங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்ம உள்வாங்கி நம்ம அதே வார்த்தைய நம்மளால திருப்பி பேச முடியும். இப்போ பார்க்குறவங்கனால, இப்போ அவங்க என்ன வார்த்தை பேசுறாங்க அப்படின்னு அவங்க உதட்டு அசைவு இருக்குல்ல, அது வச்சு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்மனால பார்க்க முடியும். அதுவே நம்ம ஆலன் கில்லர் பார்த்தீங்கன்னா, கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. கரெக்ட்டுங்களா? இப்போ அவங்களுக்கு நம்ம சாரா டீச்சர் இருக்காங்களா, ஒரு அற்புதமான விஷயம் பண்ணி, ஒருத்தங்க பேசுறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அத எப்படி நம்ம ஆலன் கில்லருக்கு சொல்லி தந்தாங்கன்னா, இப்போ நம்ம ஆப்போசிட்ல யாராச்சும் ஒருத்தங்க பேச வரும்போது, அவங்க 2 கை இருக்குல்ல, அந்த 2 கையில ஒரு கைய பார்த்தீங்கன்னா, பேசுறவரோட உதட்டு மேலயும், இன்னொரு கைய பார்த்தீங்கன்னா, பேசுறவரோட தொண்டை மேலயும் கை வச்சு எப்படி சொல்றது? இப்போ பேசும்போது அவங்க உதடு அசைவு இருக்குல்ல, அத தொட்டும், அதுக்கப்புறம் பேசும்போது நம்ம தொண்டையில ஒரு அதிர்வு ஏற்படும் தெரியுமா? அந்த அதிர்வ வச்சும் இப்படிதான் ஒருத்தங்க பேசும்போது, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சாரா டீச்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலன் கில்லருக்கு சொல்லி தந்தாங்க. இவ்வளவு நாள் பேச முடியாத நம்ம ஆலன் கில்லர பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க டீச்சர் இந்த ட்ரிக் சொல்லி தந்து பேச வச்சுட்டாங்க. இப்போ உங்க எல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ நம்மளால காது கேட்க முடியலனாலே, இப்போ யாருனாலயும் பேச முடியாது. கரெக்ட்டுங்களா? இப்போ காது கேட்க முடியாதவங்கனால கூட இப்போ பேச முடியும் அப்படின்னு இந்த ட்ரிக் சொல்லி தந்து இந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆலன் கில்லரால பேசக்கூட முடியும். இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இயரும் முடியுது. இப்போ செகண்ட் இயருக்கு போகும்போது நம்ம ஆலன் கில்லர் பார்த்தீங்கன்னா மை ஸ்டோரி ஆஃப்
மை லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை கூட அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க செகண்ட் இயர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை அவங்க அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு தொகுப்பாவே அந்த புக்ல எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலன் கில்லர் இப்படியே அந்த காலேஜ் படிப்பையும் முடிக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல காது கேட்க முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க இது வரைக்கும் யாரும் பார்த்தீங்கன்னா டிகிரி கூட வாங்கினதில்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் முறையா நம்ம ஆலன் கில்லர் அதெல்லாம் முறையடிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுசா பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஆலன் கில்லர் தான் ஒரு டாபிக்னே சொல்லலாம். நம்மளால முடியாது அப்படின்னு உட்கார்ந்துருந்தா நம்ம ஆலன் கில்லரால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல காலேஜா இருக்கட்டும் எதுவும் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்க முடியாது. நம்மளால முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் முடிச்சு இந்த பிஏ டிகிரியை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1919 தேதியில டெலிவரன்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலன் கில்லர் இருக்குல்ல அவங்களோட வாழ்க்கை வரலாறு, இப்போ ஆலன் கில்லருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க லைஃப் ஸ்டோரி இருக்குல்ல அதை மையமா வச்சுதான் இந்த படத்தையே பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1964 அப்போ நம்ம அமெரிக்கா அதிபராக இருந்த லீ ஜான்சன் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலன் கில்லருக்கு நம்ம அமெரிக்கா இருக்குல்ல அதுல பார்த்தீங்கன்னா உயரிய விருதுலயே செகண்ட் பிளேஸ் இருக்கும்ல அந்த விருதை பார்த்தீங்கன்னா தந்தாரு. அந்த விருது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் மாடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு அந்த விருதை பார்த்தீங்கன்னா அப்ப இருந்த அதிபர் கையில இருந்து நம்ம ஆலன் கில்லர் வாங்கினாங்க. நம்ம ஆலன் கில்லர் இருக்காங்களா அவங்க இது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மையான விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்ப நடந்துட்டு இருந்த உலகப்போர் இருக்குல்ல அது எதிர்த்து கூட பார்த்தீங்கன்னா இவங்க குரல் கொடுத்துருக்காங்க. இந்த உலகப் போர்னால பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் உயிர் இழக்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா மேடை ஏறி பிரச்சாரம் கூட பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியான முதியோர்களா இருக்கட்டும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்க அவங்க படிக்கிறதுக்காக நிறைய ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல காலேஜா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடன் உதவி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறையவே நம்ம ஆலன் கில்லர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இதுல பாதி தான். நீங்க இந்த புக்கு படிக்கும்போது அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க இதை விட பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்காங்க. அதை நீங்க அந்த புக்கு படிக்கும்போது அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க படிக்கும்போது அவங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சோகமான நியூஸ் தான். என்னன்னா ஜூன் 1 1968 அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆலன் கில்லர் நம்ம எல்லாத்தையும் விட்டு இந்த உலகத்தை வச்சு மறைஞ்சு போறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் இறந்துட்டாங்க. அவங்க வாழ்ந்தாங்க தெரியுமா அந்த வீடை பார்த்தீங்கன்னா இப்போ கூட மியூசியமா வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாராச்சும் அந்த மியூசியம் பார்க்க அந்த ஊர்ல இருந்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்க டைம் அந்த மியூசியம் போய் விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நான் இவ்வளோ கதை அவங்களோட சொல்லியிருக்கேன்ல இந்த உண்மையான நிகழ்வை பார்த்தீங்கன்னா நான் பாதி தான் அவங்கள பற்றியே சொல்லியிருக்கேன். இப்போ 100ல் ஒரு 40-50% தான் இப்போ மெயினான விஷயத்த நான் உங்கள்கிட்ட எடுத்து பேசியிருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும்னா அவங்க புக்கை வாங்கி நீங்கள் படிங்க. படிக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உலகத்தில் அப்போ இருந்த பெரிய பெரிய தலைவர் அப்போ இருந்த நம்ம நேரு அவர் சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வந்துருந்துருக்காங்க. இதெல்லாம் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா விரிவாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நம்ம ஆலன் கில்லர் மாற்றுத்திறனாளியா இருக்கும்போது அவங்கனால இவ்வளவு விஷயம் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது நம்மளால ஏன் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா எப்படி சொல்றது எனக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்டே இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம்னு நினைப்போம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உன்னால பண்ண முடியாது அப்படி இப்படின்னு அவங்க நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அந்த தடையெல்லாம் தாண்டி நம்ம எப்படி பண்ணுறோம் இப்போ அந்த விஷயத்த அவங்க சொன்னதை விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணி காமிக்கணும் அப்படின்னு எனக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்கிறது ஒரு சத்தம் அந்த மாதிரி நிறையா கேட்டுட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிச்சுட்டு இந்த புக்கிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கை படிச்சிருந்தீங்கன்னா யாராச்சும் அவங்களும் இந்த புக்கை பற்றின சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அப்போ தான் இந்த புக்கை படிக்காதவங்க கூட இந்த புக்கை படிக்கிறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உத்வேகம் அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலன் கில்லர் இருக்குல்ல அவங்கள பற்றின படங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சரிங்களா. அந்த படத்தை பார்த்து கூட நீங்கள் அவங்கள பற்றி கற்றுக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் படம் பார்க்குறத விட இந்த புக்கு படித்தா
எப்படி சொல்கிறது, புக்கு படிக்கும்போது நம்ம அறிவும் வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு ஹேபிட்டாகவே மாறும். நான் சொன்னதுனால இந்த ஒரு புக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னி கொஞ்சம் புக்கெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் புக் நான் படித்ததுலையே. அதை பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு புக்கை இப்போ படிக்கலான் இருக்கேன். அந்த புக்கு சம்மரி எல்லாம் முடித்தோடனே நான் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை பற்றியும் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். சரிங்களா? சரி, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, உங்களை நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ நான் பார்க்குறேன். தேங்க்யூ.